கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய கர்த்தர் உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியை நீக்கி உங்களை சுகமளிப்பாராக. உங்களுக்கு தெய்வீக சுகத்தை கட்டளையிடுவாராக. நீங்கள் சமாதானத்தோடு வாழ்ந்திருக்க கிருபை செய்வாராக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 1 சங்கீதம் 2 வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு 30 வருட விசுவாசியை கூப்பிட்டு நீங்கள் பாக்கியவானான்னு கேளுங்க, அப்படி திருன்னு முழிப்பாங்க. இல்லை ஒரு 10-15 வருட விசுவாசியை கூப்பிட்டு நீங்கள் பரிசுத்தவானான்னு கேளுங்க, இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேட்குறேன், பிறந்ததிலிருந்தே கிறிஸ்தவ குடும்பம்னு சொல்லுகிறோம், நான் ஊழியக்காரருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், நான் ரட்சிக்கப்பட்டு 30-40 வருடங்கள் ஆகிவிட்டது என்று சொல்லுகிறோம். ஆனால் இன்னும் நமது மனது நம்மை பரிசுத்தவானாகவும் பாக்கியவானாகவும் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வளவு பரிதாபமாக இருக்குங்கிறத கவனித்து பாருங்கள். பிரியமானவர்களே, ஏன் உங்கள் மனசாட்சி உங்களை பரிசுத்தவான் என்று அங்கீகரிக்கவில்லை? எதனால் உங்கள் மனசாட்சி உங்களை நீ பாக்கியவான் இல்லை என்று குற்றப்படுத்துகிறது? என்றைக்காவது யோசித்து பார்த்தீங்களா? அதாவது இந்த செல்ஃபோன் வருகிறதுக்கு முன்பு நிறைய பேர் தொலைக்காட்சி பெட்டியில் தான் அடிமையாக இருந்தாங்க. இந்த செல்ஃபோன் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அது ஒரு பேய், அந்த கண்ணுக்கும் செல்ஃபோனுக்கு இடையில் அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒரு தம்பி வீடியோ எடுக்க வருவான் பார்த்துடுங்க. அந்த வீடியோ கேமராவை ஆன் பண்ணி விட்டுட்டு அவன் ஒரு ஓரமாக போய் பார்த்தீங்கன்னா அப்படியே இருப்பான். நான் கேட்பேன், என்னடா பார்க்க அப்படிம்பேன். அண்ணே சும்மா அப்படி நியூஸ் பார்க்கணேன். நான் கேட்குறேன், ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நேரம் நியூஸ் பார்க்குறதுக்கு தோணும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போது இது எதை காண்பிக்கிறதுனா, அவன் ஆத்துமா பாவத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறது. அந்த செல்ஃபோன் அடிமைத்தனம் அந்த ஆத்துமாவை கட்டி வச்சிருக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதே இது தேவ பிள்ளைகள்னு நம்ம சொல்லிக்கிறோமே, எத்தனை பேர் பைபிளை தூக்கிட்டு அலையிறோம்? எங்கே போனாலும் செல்ஃபோனை தூக்கிட்டு அலையிறோம்ல. நம்ம பைபிளை தூக்கிட்டு அலையிறோமான்னு பாருங்கள். 10 நிமிஷத்துக்கு ஒருக்க பைபிளை திறந்து வாசிக்கிறோமான்னு பாருங்கள். இல்லை 1 மணி நேரத்துக்கு ஒருக்க வேதத்தை வாசிக்கிறோமான்னு பாருங்கள். இல்லையா, பைபிள் சொன்ன மாதிரி காலையில் ஒரு திருப்பு, ராத்திரி ஒரு திருப்பு, இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிறோமான்னு பாருங்கள். இல்லை. ஏன்னா நமக்கு வேதத்தின் மேல் பிரியமில்லை. செல்ஃபோன் மேலே தான் பிரியமாக இருக்குது. வேதத்தின் மேல் பிரியமாக இருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், நீ பாக்கியவான். நல்ல கவனிங்க, நீங்கள் பாக்கியவானாய் மாறுவதற்கு, பரிசுத்தவானாய் மாறுவதற்கு இரவும் பகலும் வேதத்தை நேசித்து வாசித்தால் போதும். இதுக்கு ஏதாவது தடை இருக்கா சொல்லுங்கள்? யாராவது நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது வாசிக்கக்கூடாதுன்னு உங்கள் கையில் வந்து பிடுங்குறாங்களா? இல்லை நீ பைபிள் வாசித்துக்கிட்டே இருக்கான்னு யாராவது உங்களை குற்றப்படுத்துகிறாங்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு மனிதன் வேதத்தில் பிரியமாய் இருப்பான் என்று சொன்னால், இரவும் பகலும் அந்த வேதத்தை வாசித்து நேசித்து தியானிப்பான் என்று சொன்னால் அவன் பாக்கியவான். எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? உங்கள் மனசாட்சி உங்களை பாவின்னு குற்றப்படுத்தாது. உங்கள் இருதயத்தில் ஒரு சந்தோஷமும் சமாதானமும் எப்பொழுதும் இருக்கும். கர்த்தர் சொல்கிறாரு, நீ நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பாய். அப்படின்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் தானே தேவ சமூகத்தை தேடி ஓடி வருகிறோம். எத்தனை ஜனங்கள் என்கிட்ட வந்து ஜெபிக்கும் போது, ஐயா எனக்கு ராத்திரிலாம் தூக்கம் வர மாட்டேங்கியான்னு சொல்கிறாங்க. நான் கேட்பேன், தூக்கம் வரலைன்னா என்ன செய்றீங்கம்மே? ஆண்டவரே தூக்கம் வர மாட்டேங்கின்னு அழுது ஜெபம் பண்ணுவேம்பாங்க. நான் சொல்லுவேன், தூக்கம் வரலைன்னா எழும்பி வேதத்தை வாசித்து பாருங்க, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள தூக்கம் ஜம்முன்னு வரும். அதாவது பிசாசு நம்மளை வேதத்தை வாசிக்க விட மாட்டான். அதுக்கு பதிலாக தூக்கத்தை கொடுத்து சரி தூங்கியாவது வச்சுருவோன்னு நினைப்பான். இன்றைக்கி கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளால் மற்ற எல்லா வேலைகளையும் செய்ய முடிகிறது, ஆனால் வேதத்தை நேசிக்க முடியவில்லை. இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் ஒரு ரகசியத்தை கற்றுத்தருகிறார். என்ன தெரியுமா? எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்பெல்லாம் பைபிள் எடுங்க, 2 வசனமாவது வாசிங்க. அதாவது பைபிளே வாசிக்க முடியாதவங்களுக்கு ஒரு அதிகாரம் வாசிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பைபிளே வாசிக்க முடியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 2 வசனமாவது வாசி. 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா 2 வசனத்தை நீங்கள் வாசிங்க. 1 மாதம் கழித்து பார்த்தா 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்கள் ஒரு அதிகாரம் வாசிக்க முடியும். அப்படி நீங்கள் வேதத்தை நேசித்து வாசிக்க ஆரம்பித்து விட்டால் கர்த்தர் சொல்கிறார், நீ பாக்கியவான். அவருடைய கிருபை உங்கள் கூட இருக்கும், அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் கூட இருக்கும், அவருடைய ஆலோசனை உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கும்.
எனக்கு வேதத்தில் வாசிக்கும் பொழுதெல்லாம் சங்கீதக்காரன் தாவீதை குறித்து ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஏன் தெரியுமா? அவர் எதை செஞ்சாலும் தேவனிடத்தில் விசாரித்து தான் செய்வார். அவர் தேவனிடத்தில் விசாரிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் அவருக்கு உடனே பதில் கொடுப்பார். ஏன்னா ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன், எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டு இருக்கிற மனுஷன் அவர். சொல்றாரு பார்த்தீங்களா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அப்போ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் தேவ ஆலோசனை, எல்லா காரியத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து வேதத்தை எடுத்து காலையிலையும் சாயங்காலம் வாசிங்க. பாக்கியவான்களாக இருப்பீங்க, பரிசுத்தவான்களாக இருப்பீங்க, நீதிமான்களாக இருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருப்பீங்க, சுகமாக இருப்பீங்க. நீங்கள் செய்கிற காரியங்களெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். உம்முடைய பிள்ளைகளின் குறைவுகள் நிறைவாகட்டும், ஜெப குறைவுகள் மாறட்டும், வேதத்தை வாசிக்கிற குறைவுகள் மாறட்டும், உம்முடைய வேதத்தை நேசிக்கிற இருதயத்தை கொடும். சகுந்தலா, என் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அவருடைய கரம் உன்னோடு கூட உறுதியாய் இருக்கும். சுபா, தேவன் தமது பரிசுத்த நாமத்தை நிமித்தம் உன்னை நீதியின் பாதையில் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். உன் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, நீர் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் ஜெபத்தில் வளருவார்களாக, வேதத்தை நேசிக்க ஆரம்பித்து ஆண்டவரே உம்முடைய வேதத்தை தியானிப்பார்களாக. உம்முடைய முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிரும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.